Hi guys, நான் தான் உங்க தீபக். So welcome to Mass Bros YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி IRCTC ரிட்டர்னிங் ரூம் புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு அதோட ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த IRCTC ரிட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தாட் இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் மாதிரி தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க, ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ல. ஸோ ஓகே, இது நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். போய் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அங்கே என்ன ப்ரொசீஜர் அப்படிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாலக்காடு போகிற பாலக்காடு வண்டியில் தான் கரூர் போய் ரீச் ஆனாங்க. அண்ட் அவங்க ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூமோட ரிசப்ஷனுக்கு தான் போனாங்க. அங்கே போய் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சக்கப்புறமா அவங்க சாவி கொடுத்தக்கப்புறமா இவங்க ரிட்டையரிங் ரூம் இருக்க இடத்துக்கு போனாங்க. அண்ட் நான் உங்களுக்கு புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா AR2 ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின், அப்புறம் கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று. அண்ட் நாங்கள் ஏசி ரூம் புக் பண்ணனால ஏசி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கண்ணாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் படுக்கிறதுக்கு நார்மல் சைஸான ஒரு பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீப்பாய். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 சிங்கிள் சோஃபா கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸுக்குள்ளே இருக்க லைட்டுக்கான ஸ்விட்ச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம போலையே அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு ஓடிட்டே இருந்தது. அண்ட் இவ்வளோ பெரிய ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 400 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க 12 ஹவர்ஸுக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க IRCTC ரிட்டர்னிங் ரூம் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம நீட்டாக இருந்ததுங்க. நீங்கள் எங்கே போனாலும் இது பெஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். முதல்ல IRCTC ரிட்டர்னிங் ரூம் ரிசப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் வந்த ஜேர்னி டிக்கெட் காட்டணும். நீங்கள் வந்த ஜேர்னியோட டிக்கெட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ண ரிட்டர்னிங் ரூமோட டிக்கெட் காட்டணும். அவங்க வந்து ஒரு நோட்டில் உங்களோட அட்ரஸ் அந்த இது அதெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு சாவி கொடுத்துருவாங்க. சாவி கொடுத்தக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூம்குள்ளே போய்க்கலாம். செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் சாவி கொடுத்துட்டு வந்துடலாம். இவ்வளோ தான் வந்து அங்கே ப்ரொசீஜர், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.